என்பது இறைவனை பெற்றோராக நினைத்து இந்த உலக உயிர்களாகிய ஆன்மாக்கள் தன்னை குழந்தையாக நினைத்து இறைவனிடம் வேண்டுவது. திருஞான சம்பந்தருக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு. வள்ளலாருடைய பாடலை பாருங்கள். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் வந்து அணைப்பள். தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன். எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொலித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். இந்த உலகத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு அம்மா வேற அப்பா வேற. அம்மாவுடைய தோற்றம் வேற, தந்தையினுடைய தோற்றம் வேற. அம்மா அடிச்சா அப்பா ஓடி வந்து போதண்டி அடிச்சதை விட்டு குழந்தைய தூக்கிப்பாரு. அப்பா அடிச்சா அம்மா வந்து சின்ன பையன் விட்டுருங்க சொல்லி தடுப்பா. இப்ப குழந்தைக்கு தாயும் தந்தையும் இரண்டு பேராக இருக்கின்ற பொழுது ஒருவர் அடித்தால் இன்னொருவர் வந்து அணைத்துக் கொள்வதற்கு இடம் இருக்கு. ஆனா இந்த பழம்பொருளை பார்த்து வள்ளல் பெருமான் பேசுகிறார். அப்பா, எனக்கு தாயும் தந்தையும் நீ அடித்தால் நான் எங்கு செல்வேன்? எத்தனையோ சோதனைகள் இந்த உலகத்தில் அடைந்து விட்டேன். அவர் தான் அடைஞ்சிட்டேன்னு சொல்றது தன்னை பத்தியே சொல்லலைங்க. அதை முதல்ல சொல்லிடுறேன். சமுதாயத்தின் சார்பாகத்தான் கேட்கிறாரு. சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் போய் கேட்க முடியாதுன்னு அவங்க சார்பா கேட்கிறாரு. ஆக எத்தனையோ துன்பங்களை இந்த சமுதாயம் அடைந்து விட்டது. இதற்கு மேல் அவர்களுக்கு துன்பம் கொடுக்காதே, அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். இப்படி பெற்றோராக இறைவனையும் ஆன்மாக்களை குழந்தையாகவும் கருதி இறைவனை வழிபடலாம் என்று சத்புத்திர மார்க்கத்தில் இறைவனை வழிபடும் முறையை கூறுகிறார். அடுத்ததாக தாசமார்க்கம். தாசமார்க்கம் என்பது இறைவனை மேலானவனாக, பரம்பொருளாக, ஆண்டவனாக நினைத்து இந்த உயிர்கள் தன்னை அடிமையாக கருதி இறைவனை வழிபடுதல். இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் பாத்தீங்கன்னா எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் பணம் காசு பொருள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறாங்க. சில பேர் கல்யாணம் ஆகியும் கஷ்டப்படுறாங்க. பெருமானே, இந்த உலகத்து மக்களினுடைய துன்பங்களை எல்லாம் நீ போக்க வேண்டும். இந்த உலகத்து மக்களின் துன்பங்களை போக்குவது என்னால் முடியாது, அது உன்னால் மட்டுமே முடியும். ஆனா துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு அருகில் சென்று அனுசரணையாக, ஆதரவாக, அன்பான வார்த்தைகளை என்னால் பேச முடியும். அது மட்டும் இல்ல, நான் எங்க போனாலும் உன்னுடைய புகழை பத்தி மட்டுமே நான் பேசணும். பக்கத்து வீட்டு பங்கஜாக்காவை பத்தி பேசக்கூடாது. உன்னுடைய புகழை மட்டுமே நான் பேச வேண்டும். இத்தனையும் சொல்லிட்டு அவர் கடைசியில சொல்றாரு, தான் அவதார நோக்கமாக இருந்தாலும் நானும் மனித வடிவெடுத்து வந்திருக்கேன். ஆக தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது தப்பு செஞ்சுட்டா இறைவா அதை நீ பொறுத்துக்கொள். எப்பொழுதும் உன்னை பிரியாமல் நான் இருக்க வேண்டும். நம்ம சாமி கிட்ட என்ன கேட்போம்? என் கூடவே நீ இருந்துதான் கேட்போம். சாமி எத்தனை பேரோட இருப்பாரு? வள்ளலார் ஞானி. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் கூட நீ இருன்னு நான் சொல்லல, உன் கூடவே நான் இருக்கணும். என்ன ஒரு பாட்டு பாருங்க. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன். எந்தை நின் அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருள் ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ கொடுத்தல் வேண்டும். தலைவர் நிலை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்று தாசமார்க்கத்தின் மூலமும் இறைவனை வழிபடலாம் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்றார். அடுத்ததாக சகமார்க்கம். சகமார்க்கம் என்பது தோழமை உறவு. இந்த தோழன் தாங்க ஜாதி வித்தியாசமே பார்க்க மாட்டான். வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் குலம் கோத்திரம் எல்லாம் ஒரு காலகட்டத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நண்பன் பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடையாது, எந்த ஜாதி வித்தியாசமும் இருக்காது. சாதியை ஒழித்தால் சோதியை காணலாம், அற்பெரும் ஜோதியை காணலாம் என்பது வள்ளலாரினுடைய வாக்கு. இப்ப சொல்றாரு, சாதியும் சமயமும் மதமும் நீக்கி பொய்மையென்று ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. இறைவா, இந்த ஜாதியும் மதங்களும் சமயமும் பொய் என்று இந்த பிறவியில் நீ எனக்கு உணர்த்தவில்லை.
ஆதியில் உணர்ந்து விட்டாய், முப்பிறவியிலேயே உணர்ந்து விட்டாய். ஆக ஜாதி இன மத குல சண்டைகள் இல்லாமல் இருக்குமானால் இந்த சமுதாய மக்களினுடைய அகக்கண்களுக்கும் புறக்கண்களுக்கும் இறைவன் காட்சி தருவான் என்ற தன் அனுபவ வெளிப்பாட்டை இந்த பாடலில் பதிவு செய்கிறார் வள்ளல் பெருமான். அடுத்ததாக சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பது ஞான நெறி. அனைத்து உயிர்களிடத்திலும் ஜீவ காருண்யத்துடன் இருத்தல், உயிர்கள் மீது இரக்கம் கொள்ளுதல், ஆன்மாவை சிற்சபையாகவும் ஆன்மாவினுள் இருக்கக்கூடிய ஒளியினை தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்டவனாகவும் நினைத்து வழிபடுதல். இந்த இடத்தில் இறைவனை ஞான ஆசிரியனாகவும் தன்னை சீடனாகவும் வைத்து இறைவனிடம் வேண்டுகிறார். இப்படி சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் முதலிய பல உறவு முறைகளில் இறைவனை வழிபட்ட வள்ளலார் இதற்கும் மேலாகவும் ஒரு படிநிலையை கூறுகிறார் பெருமக்களே. அதாவது நாயகன் நாயகி பாவம். நம்முடைய இலக்கியங்கள் நாயகன் நாயகி பாவத்தை பரவலாக பேசுகின்றன. ஆண்டாள் நாச்சியார் திருமாலை தன்னுடைய நாயகனாக, காதலனாக, கணவனாக கருதி இறைவனை வழிபட்டாள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத மைத்துணன் நம்பி நடக்கின்றான். திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்தில் இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் நினைத்து நாயகன் நாயகி பாவத்தில் பாடுகிறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவன் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியவனாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகழிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள். அவ எங்க போனா? தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. முதல்ல திருநாவுக்கரசர் தன்னை தலைவியாக நினைத்துக் கொண்டு தன் தலைவனாகிய இறைவனினுடைய திருப்பெயரை கேட்கிறாள். நாமம் என்றால் பெயர். அதுக்கப்புறம் இறைவனினுடைய தன்மையை கேட்கிறாள். அப்புறம் இறைவனோட ஊரை கேட்கிறான். இது மூணையும் கேட்ட உடனே 75% டோட்டல் சரண்டர். அப்பா அம்மா பேரை மறந்துட்டான். அதனுடைய உச்சகட்ட நிலை என்ன தெரியுமா? அப்படியே மெய்மறந்து போய் உட்கார்ந்திருக்கான் இறைவனை பார்த்து, இறைவனை நினைத்து. அவ பேரே அவளுக்கு தெரியலைங்க. தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள். அவ யாருன்னு கேட்டா அப்படியே உட்கார்ந்துட்டான். அவ பேரை மறந்துட்டா, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ என்னதான் பண்ணிட்டு இருந்தா? தலைப்பட்டாள் நங்கை இறைவன் தாளே. தாள் என்றால் திருவடி. இறைவனினுடைய திருவடிகளில் மட்டுமே அந்த திருநாவுக்கரசராகிய தலைவியினுடைய மனமும் மொழியும் செயலும் இருந்தது. இவ்வாறே வள்ளல் பெருமானும் இறைவனிடம் வேண்டுகிறார். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, திருச்சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே நீ நடனமாடுகின்ற பொழுது உன்னுடைய திரு தோற்றத்தையும் உன்னுடைய கருணை தன்மையையும் கண்டு மெய்மறந்து நின்றேன். என்னுடைய உள்ள தூய்மையை கண்டு எனக்கு நாயகியாக என்னை ஏற்று அருள் செய்த மணவாளனே, இறைவனே, இந்த உலக மக்களுக்கும் உன்னுடைய திருவருளை காட்டுவாயாக என்று வேண்டி நாயகன் நாயகி பாவத்திலும் இறைவனை வணங்கலாம் என்கின்ற ஒரு மிகச் சிறந்த தத்துவத்தை வள்ளல் சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார். இப்படி பல உறவு முறைகளில் எந்த உறவிலும் இறைவனை வழிபடலாம் என்று கூறிய வள்ளலாரினுடைய தலையாய கொள்கை என்ன தெரியுமா? ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். உயிர்களிடத்தில் கருணையுடன் இருந்தால் சொர்க்கம் வேண்டும் என்று நான் இறைவனை வணங்க தேவையில்லை. சொர்க்கத்துக்கு போகணும்னு வேதம் போத வேண்டாம், மொட்டையடிக்க வேண்டாம், பாத யாத்திரை போக வேண்டாம், சமய சாத்திர வழிபாட்டு முறைகள் செய்ய வேண்டாம், ஹோமம் முடக்க வேண்டாம். சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டியதில்லை. உயிர்களின் மீது கருணையோடு நாம் இருந்தால் சொர்க்கம் நம்மை தேடி வரும். இந்த ஆன்மா பரம்பொருளை நோக்கி செல்லுகின்ற பொழுது சொர்க்க வாசல் திறந்து அங்கு இருக்கக்கூடிய புண்ணிய ஆன்மாக்கள் நம்மை இரு கரம் கூப்பி கைமேல் தலை வைத்து நம்மை இறைவன் திருவடிக்கு அழைத்து செல்வார்கள். இதுதான் அவருடைய தலையாய கொள்கை. இது மட்டும்தானா கொள்கை? இதற்கும் மேலானது அன்னபாலிப்பு. பசி என்று வந்தோர்க்கு ஒரு பிடி குசி என்று கொடுக்க வேண்டும் என்றார் சுவாமி விவேகானந்தர். இதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து விளக்கேற்றி வைத்தல், அடுப்பு ஏற்றி வைத்தல் முதலிய பல நல்ல செயல்களை எல்லாம் இந்த உலகுக்கு உணர்த்தினார். மணிமேகலை சொல்லும், பசி என்பது கொடுமையான நோய்.
எல்லா நோய்க்கும் மருந்தும் உண்டு, மருத்துவமும் உண்டு. ஃபீவர் வந்துருச்சா ஒரு டோலோ 650 போட்டா போதும். வயிற்று வலி, வாந்தி, எக்ஸ்ட்ரா எது வந்தாலும் மருந்து உண்டு. ஆனால் பசி என்ற நோய்க்கு மருந்து கிடையாது. அதுக்கு எது மருந்து தெரியுமா? மருத்துவரும் தேவையில்லை, உணவே மருந்து. இதனாலதான் பசி வந்துருச்சுன்னா ஒருவனினுடைய நிலைமையே மாறிவிடும். குடிப்பெற பழிக்கும், நாணடி கடையும், மானியடில் சிதைக்கும், அது மட்டுமா நிற்கும், பிடித்த கல்வி பெரும்புனை விடும் என்று பசி நோயால் அவதிப்படுபவர்களுடைய நிலைமையை சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகின்றார். சரி, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும். என்ன சாப்பாடு போடணும்? அடுத்த கொஸ்டின். புலால் உணவு கூடாது. உயிர்களின் மீது எப்பொழுது நீ இரக்கம் வைக்கிறாயோ அந்த உயிர்களை கொல்லலாமா? நம்ம சிறு தெய்வங்களின் பெயரால் ஆடு வெட்டுதல், கெடா வெட்டுதல், கோழி அடித்தல், குடமாக கல்லினை வைத்து படைத்தல், இவையெல்லாம் இவருடைய கொள்கைக்கு புறம்பானவை. சத்தான காய்கறிகள், சத்தான சைவ உணவுகள், இதை மட்டுமே அருந்த வேண்டும். ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய ஆண்டவன் நம்முடைய உயிரிலும் உணவிலும் நாடி நரம்புகளிலும் குருதியிலும் எலும்பிலும் தசையிலும் மஜ்ஜையிலும் கலந்திருப்பது போலத்தானே இன்னொரு உயிரிலும் கலந்திருப்பான். அப்ப பிற உயிரிற்குள் இறைவன் இருக்கின்ற பொழுது அந்த உயிரை கொன்று இறைவன் இருக்கக்கூடிய உடலை, மாமிசத்தை நாம் உண்ணலாமா? வள்ளலார் ஆகவே உயிர் கொலை கூடாது, புலால் உணவு கூடாது, உண்ணக்கூடிய முறையினை கூட தன்னுடைய வாய் அமுதமாக பொழிகிறார். எப்படி உண்ணணுமா? கிழக்கு நோக்கி உண்டால் ஆயுள் விருத்தியாகும், ரொம்ப நாளைக்கு வாழணும். மேற்கு நோக்கி உண்டால் பொருள் விருத்தியாகும், தெற்கு நோக்கி உண்டால் புகழ் விருத்தியாகும், ஆனால் வடக்கு நோக்கி உண்டால் நோய் விருத்தியாகும். அப்ப வடக்கு பக்கம் பார்த்து சாப்பிடக்கூடாது. அப்ப எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும் என்று வள்ளலார் இந்த உலகிற்கு அறிவுறுத்துகிறார். பெருமக்களே, இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே பெரும்பாலும் ஜாதி சண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை தான். அப்போ இந்த ஜாதியாலோ மதத்தாலோ சண்டை வராமல் இருந்தால் ஒளி வடிவமாகிய இறைவனை காணலாம். முன்பு நம்ம சான்றோர்கள் பார்த்தீங்கன்னா 4 வகையான வருணங்களை பிரித்தார்கள். அதுவும் தொழிலின் அடிப்படையில தான் பிரிச்சாங்க. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். நாட்டை ஆள்பவன் அரசன், வேதம் ஓதுபவன் அந்தணன், வியாபாரம் செய்பவன் வணிகன், வேளாண்மை தொழில் அல்லது உழவு தொழில் செய்பவன் வேளாளன். இந்த 4 வருணங்களைத்தான் சான்றோர்கள் பிரித்ததாக நம்முடைய இலக்கியங்கள் சான்று பகர்கின்றன. பின்னாடி வந்த நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜாதிக்குள்ள நிறைய சப்டிவிஷன்ஸை கொண்டு போட்டாங்க, துணை உறுப்புகளை போட்டாங்க. முதலியார்னு சொன்னா செங்குந்த முதலியார், மெட்ராஸ் முதலியார், கைகோள முதலியார், செந்திமலை முதலியார், இப்படி ஏகப்பட்ட பிரிவுகளை ஒவ்வொரு சாதியிலும் போட்டார்கள். பிள்ளைமாராகட்டும், முதலியாராகட்டும், செட்டியாராகட்டும், இப்படி போட்டு அவரவர்களினுடைய வாழ்வியல் முறைகளை தொடங்கினார்கள். அப்ப வாழ்வியல் முறைகள் இனத்திற்கு இனம், குலத்திற்கு குலம் மாறுபடுகின்ற பொழுது நாட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. அதத்தான் வள்ளலார் சொல்றாரு. அதனால சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன், சாத்திர குப்பையும் தணந்தேன், ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி நீ என்று உணர்ந்தேன். ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஜாதி, மத, இன, குல, கோத்திரங்கள் கிடையாது என்கின்ற பொழுது அந்த இறைவனை வணங்கக்கூடிய அடியவர்கள் மட்டும் ஏன் இதை பார்க்க வேண்டும்? இத நான் கேட்கல, வள்ளலார் கேட்கிறார். அடுத்து மூட பழக்க வழக்கங்களை கண்டிக்கிறார், வன்மையாக கண்டிக்கிறார். இறந்தவர்களை எரிக்க தேவையில்லை, புதைத்தால் போதும். திதி தவசம் கொடுக்க தேவையில்லை, சாத்திர வழிபாட்டு முறைகள் தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும்? ஒரு வீட்டுல ஒரு டெத் நடந்துச்சுன்னா அதை யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு ஒரு நாள்ல அன்னவிரயம் செய்ய வேண்டும், அன்னபாலிப்பு செய்ய வேண்டும். இது செய்தாலே ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனினுடைய அருள் இந்த செய்தவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் கிட்டும். ஆக மூட பழக்க வழக்கங்களை கண்டிக்கிறார். அது மட்டுமல்ல பெரியோர்களே, மனித பிறவி மகத்துவம் வாய்ந்த பிறவி. எப்பொழுது மனிதன் புனிதனாகிறான் தெரியுமா? எப்பொழுது மனிதம் புனிதம் பெறுகிறது தெரியுமா?
இந்த மனிதன் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கின்ற பொழுதுதான் மனிதன் புனிதனாகிறான். அதாவது காமத்தை நீக்க வேண்டும், கடுஞ்சொல் பேசுவதை நீக்க வேண்டும். எந்த ஒரு காம வெறி பிடித்தவனும் அவனுடைய காமம் அடங்காத பொழுது அவனுக்கு கோபம் பார்த்தீங்கன்னா உச்சந்தலைக்கு மேல ஏறிடும். இப்ப காமத்தின் விளைவாக கோபம் வருது. இந்த காமமும் கோபமும் ஒருங்கே வருகின்ற பொழுது அவனுடைய புத்தி தடுமாறும், சித்தை நிலைகுலையும். ஆகையினால இந்த காமம், வெகுளி, மயக்கம் இதை நீங்கினால் இறைவன் திருவடியை காணலாம். காம கடலை தாண்டி வெகுளி கடலை நீந்தினேன். அடுத்து சொல்றாரு, மயக்க கடலை தாண்டி அடியை ஏந்தினேன். இறைவா, உன்னுடைய திருவடியை ஏந்தக்கூடிய பாக்கியம் இந்த காமம், வெகுளி, மயக்கம், காமம் வெகுளியால் வரக்கூடிய மயக்கம் இவற்றை நீக்குகின்ற பொழுது எனக்கு கிடைக்கும் என்று கூறி இறைவன் திருவடியை இந்த ஆன்மாக்கள் பெறுவதற்குரிய வழியையும் காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. வள்ளுவர் சொல்றாரு, நல்ல சொற்களையே பேச வேண்டும். சீ என்றோ, நாய் என்றோ, பே என்றோ பேசாதே. வள்ளலாரினுடைய வாக்கு இதெல்லாம் நான் சொல்றது. அது மட்டும் இல்ல, பலியார்கள் இந்த சமுதாயத்தில் எளியவரை அடித்து துன்புறுத்துகின்றார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய உடல் வலிமையாலும், பணத்தாலும், பதவியாலும், புகழாலும் எளியாரை வலியார் துன்புறுத்தக்கூடிய காட்சிகளை வள்ளல் பெருமான் பார்க்கிறார். இது அவருடைய கண்களில் நிறைந்து மனதில் பதிந்து விடுகிறது. இதை மனதுல பதிஞ்ச உடனே சொல்லனாத துன்பங்களை அடைகிறார் வள்ளல் பெருமான். அவர் சொல்றாரு, நல்ல அழகான வரி பாருங்க. எளியாரை வலியார் அடித்த போது கலங்கிய கலக்கம் தெளிய நான் உரைக்க வல்லேன் அல்லேன். இப்ப இந்த தெளியன்ற ஒரு வார்த்தையை அவர் இடையில போடுறாரு. வலியார் எளியாரை அடித்த போது என் மனம் கலங்கிய கலக்கம் உரைக்க வல்லேன் அல்லேன்னு சொன்னாலே பொருள் புரிஞ்சிடும். எளியவரை வலியவர்கள் அடிக்கிறாங்க, அதை நான் பார்த்துட்டேன், பார்த்த உடனே மனசு கஷ்டப்படுது, என்னால சொல்ல முடியல. தெளியன்னு ஏன் போடுறாரு? இந்த வலியவர்கள் எளியவர்களை அடிக்கின்ற காட்சியை பார்த்து அது கண்ணில் நிறைந்து வள்ளல் பெருமானின் மனசுல நிறைஞ்சிருக்கு. அவரால் அதுல இருந்து மீண்டும் திரும்பி நார்மல் லைஃபுக்கு வர முடியல. அதுல இருந்து அவரால் தெரிய முடியல. தெரிய முடியாததால இந்த கஷ்டம் என்னுடைய மனதை வாட்டுகிறது, இதை சொல்வதற்கு கூட எனக்கு தெம்பில்லை, வார்த்தைகள் இல்லை என்று குறிப்பிடுகிறார். பெருமக்களே, வள்ளலாரினுடைய திருவருட்பா ஒவ்வொன்றும் சாதாரண வரிகள் அல்ல, கவிதை நயத்திற்காக எழுதப்பட்டவை அல்ல, கற்பனை சுவைக்காக எழுதப்பட்டவை அல்ல, சந்த நயத்திற்காக எழுதப்பட்டவை அல்ல. அவை ஒவ்வொன்றும் அவருடைய தன் அனுபவ வெளிப்பாடாக தன்னை மீறி இந்த உலகில் பூத்த புது மலர்கள். அவர் இப்படித்தான் எழுதணும்னு பிளான் பண்ணி எழுதல. அவருடைய தன் அனுபவ வெளிப்பாடுதான் திரு அருட்பா என்கின்ற திருநாமமாக பெயர் பெற்று இந்த உலக மக்களுக்கு வாழும் வழிமுறையை காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு எது தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது மூணும் தான் அடிப்படை தேவை. இது இல்லாத மனிதர்கள் உலகத்தில் துன்பப்படுவதை நம்முடைய வள்ளல் பெருமான் பார்க்கிறார். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியால் இழைத்தே வீடுதோறும் இறந்தும், இரத்தல் என்றால் யாசித்தல், இடைநரகம் போடும். வீடுதோறும் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டு உளம் துடித்தேன். அது மட்டுமல்ல, ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன். இந்த 3 பாட்டுல உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் இல்லாத மக்கள் துன்பப்படுவதை பார்த்து தான் மனம் நொந்ததாக கூறுகின்றார். முதல் 4 வரி நமக்கு புரியும். பசியால எத்தனையோ பேரோட வீட்டுக்கு போய் நான் யாசித்தேன், சாப்பாடு கிடைச்சது, ஆனா வயிற்றுக்கு போதுமான அளவு கிடைக்கல. அப்ப சாப்பிட்டும் அந்த வயிறு சாப்பிடாத வயிறு, வெறும் வயிறு, பசி அறாது அயர்ந்த வெற்றர்கள், பசி துன்பம் தாங்க முடியாமல் வாடிய வெறும் வயிறாகவே இருக்கக்கூடிய வெற்றர்கள், அவர்களை பார்த்து நான் குணம் துடித்தேன். அடுத்து சொல்றாரு, நீடிய பிணியால் வருந்துகின்றோர்.
4 நாள் காய்ச்சல் வந்தது, ஒரு மாத்திரையை போட்டோம், ஒரு ஊசியை போட்டுக்கிட்டோம், சரியா போச்சு, ப்ராப்ளம் இல்லை. தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டிருப்போர் கிட்டத்தட்ட பெட் ரிட்டன் மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு நோய் எல்லா நேரத்திலும் எல்லா நிமிஷத்திலும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நீடிய பிணி, தொடர்ந்த பிணி. அப்படி தொடர்ந்து பிணியால் அவதிப்படுவோரை கண்டு நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி நான் வருந்துகிறேன். இப்படி நொடிக்கு நொடி வருந்துதலை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பேரு தான் துடித்தல்னு பேரு. இதை கண்டு துடித்தேன். அடுத்த வரியில தான் உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் மூணும் இல்லாம கஷ்டப்படுறவங்கள சொல்றாரு. ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய், ஈடின் மாணிகள் அறவழியில் வாழ்பவர்கள், குறிக்கோளுடன் வாழ்பவர்கள். ஆனால் ஏழைகள், அவங்களுக்கு உண்ண உணவு கிடையாது, உடுக்க உடை கிடையாது, இருக்க இருப்பிடம் கிடையாது. இதனால அவங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுறாங்கன்னா மனசுடிஞ்சு போயிடுறாங்க. மனுஷனுக்கு துன்பம் வந்தா சரியா போயிடும், இதுவும் கடந்து போகும், சாதாரணமா நம்ம நினைப்போம். அந்த துன்பம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு மனசு அப்செட் ஆயிரும் இல்லையா? அப்படி நெஞ்சு இழைத்து விட்டது. உடல் இழைத்தால் சத்தான காய்கறிகளை, உணவை சாப்பிட்டு உடலை தேற்றிக் கொள்ளலாம். ஆனால் நெஞ்சு இழைத்தால் என்ன செய்வது? அப்படி நெஞ்சு இழைத்தவர்களை கண்டு என்னுடைய நெஞ்சும் இழைத்து விட்டது. பரம்பொருளே, இவர்களுக்கு உன்னுடைய கருணையை காட்ட மாட்டாயா என்று வேண்டுகிறார். அது மட்டுமல்ல பெரியவர்களே, இந்த உலக மக்களுக்கு ஆன்மநேய ஒருமைப்பாடு வேண்டும். எந்த ஒரு சமுதாயத்தில் ஒற்றுமை உணர்ச்சி, ஆன்மநேய ஒருமைப்பாடு செழித்து இருக்கிறதோ அந்த சமுதாயம் இறைவன் திருவடியை அடையும். இது அழகா சொல்றாரு. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உமக்கின்றார் யாவர். அவர் உளம்தான் எம்பெருமான் சுத்த சித்துருவாய் நடப்புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன். அப்ப இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? எந்த உயிர்களிடத்திலும் வேறுபாடு இல்லாமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளமாகிய கோயிலில் இறைவன் வந்து அமர்வான். இதுக்கு அடுத்த வரிதான் ஹைலைட். சாமி கும்பிடுறது ஒரு வகை. இவர் சொல்றாரு, அப்படி யாருடைய உள்ளத்தில் எல்லாம் இறைவன் இருக்கின்றானோ அவர்களினுடைய திருவடிக்கு நான் பணி செய்ய விரும்புகிறேன். அந்த வித்தகரதம் அடிக்கு ஏவல் செய்ய என் உள்ளம் மிக விளைந்ததாலோ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, அடியவருக்கு செய்யும் தொண்டே ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு. இந்த உயர்ந்த எண்ணம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வு இருந்தால்தான் வரும். இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வு சமுதாயத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை குறிப்பிடுகின்றார். பக்தியை பற்றியும் சொல்லுகின்றார். எது பக்தி? சும்மா விபூதி பூசிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு கண்ணத்துல போட்டுக்கிட்டு சூடம் காமிக்கிறதா பக்தி? கிடையாது. நம்ம பக்தி செலுத்துறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. மே மாசம் அட்சய திருதியை என்னைக்கு வருதுன்னு கேலண்டர்ல பார்க்கணும். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. காலையில 9 மணிக்கு நகைக்கடை திறப்பாங்களா? கூட்டம் அதிகமா இருக்குமா? நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, புல்லாகி புழுவாகி பூடாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய். 9 மணிக்கு நேரம் நல்லா இருக்கா? ராகுகள எமகண்ட இல்லாதப்பா வாங்கணும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். காலையில 9 மணிக்கு போனா கூட்டம் அதிகமா இருக்கும். பேசாம முதல் நாள் ராத்திரி 9 மணிக்கே போய் நகைக்கடை வாசல்ல படுத்துருவோம். இதுவல்ல பக்தி. பக்தி என்பது இதுவல்ல. ஒருமைப்பட்ட உணர்வுடன் இறைவனை வணங்க வேண்டும். மனம் இறைவனை நினைக்க வேண்டும். கண்கள் இறைவனின் திருவடியை காண வேண்டும். கைகள் இறைவனை நோக்கி வணங்க வேண்டும். தலை இறைவன் தாளினை நோக்கி குடிய வேண்டும். இது எல்லாம் அட்ட டைத்துல கோயின்சைடா நடக்கணும். அப்படி ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கும்பிடுவதற்கு பேரு தான் பக்தி. இந்த பக்தியை சொல்லுகிறார். ஒரு திரு ஒருமையுடன் உனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இந்த ஒருமையுடன் தான் பக்தி செலுத்த வேண்டும். அப்படி பக்தியை சொல்லும் போதே உலகத்துல யாரை நட்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, வள்ளலாரினுடைய அணுகுமுறை பாத்தீங்கன்னா நேர்முகமான அணுகுமுறை, பாசிட்டிவ் அப்ரோச். இது வேண்டாம்னே சொல்ல மாட்டாரு, இது வேணுங்கிறத மட்டும் சொல்வாரு. முதல் வரி ஒருமையுடன்
உனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். மதமெனும் மாயப்பேய் பிடியாது இருக்க வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். மத்ததுக்கெல்லாம் அந்த ஏங்கிற ஏகாரம் போடல. பொய்மை பேசாம இருக்கணும்னு சொல்லிட்டாரு. பொய்மையை பேசாது இருக்கவே வேண்டும் ஏகாரம் போடல. ஆனா இந்த பெண்ணாசையை சொல்லுகின்ற பொழுது மட்டும் மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும் ஏகாரம் போடுறாரு. ஏன் தெரியுமா? உலக அழிவுக்கு காரணமே பெண்ணாசைதான். எவன் ஒருவன் பெண்ணாசையுடன் திரிகின்றானோ அவன் அனைத்து விதத்திலும் அழிந்து விடுவான். ஆகையினாலதான் அழிவுக்கு தலையாய காரணமாக இருக்கக்கூடிய பெண்ணாசையை சொல்லுகின்ற பொழுது ஒரு ஏகாரத்தை போட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமும் சொல்றாரு, இறைவா உன்னை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இப்படி உலகத்திற்காக சமுதாயத்திற்காக அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டுவதே பக்தி. அது மட்டுமல்ல, அவருடைய திருவருட்பா 5088 பாடல்களை கொண்டது. அந்த திருவருட்பாவுல எத்தனையோ வாழ்வியல் நெறிகளை சொல்லுகிறார். கால அளவு கருதி ஒரு 4 வகையான ஒழுக்க நெறிகளை மட்டும் நான் கூற விரும்புகின்றேன். அந்த 4 ஒழுக்கத்துக்குள்ள அனைத்து ஒழுக்கங்களும் அனைத்து வாழ்வியல் நெறிகளும் அடங்கிவிடும். 1 இந்திரிய ஒழுக்கம், அதாவது மனம் மொழி மெய்களால் நல்லவனாக இருத்தல், நல்லன நினைத்தல், தீயன நினையாமல் இருத்தல். நல்லனவற்றையே பேசுதல் மொழி, நல்லனவற்றையே செய்தல் செயல். அப்ப மெய்னா உடம்பு. மனம் மொழி மெய்களால் நல்லனவற்றை எண்ணுதல், நல்லனவற்றை பேசுதல், நல்லனவற்றை செய்தல். இதற்கு பெயர் இந்திரிய ஒழுக்கம். அடுத்தது கரண ஒழுக்கம். துறவின்னு யார சொல்லுவோம்? அனைத்தையும் துறந்தவன் துறவி. உலகத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து நகை நட்டு வீடு வாசல் தோட்டம் துறவு, மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை உள்ளிட்ட அனைத்து பற்றுக்களிலிருந்தும் துறந்தவன் துறவி. இந்த துறவியானவன் எப்படி இருக்கணும்? கரண ஒழுக்கத்துல சொல்றாரு. துறவி மட்டுமல்ல, துறவிக்கு சொல்லுவதன் மூலம் உலக உயிர்களுக்கு சொல்கின்றார். என்ன வேலை செஞ்சாலும் சரி, நம்ம கடவுள் ஒருவரே என்பதை உணர்ந்து உண்மையான உள்ளத்துடன் தூய்மையான எண்ணத்துடன் வழிபட வேண்டும். இது கரண ஒழுக்கம். அடுத்தது ஜாதி மத இன பேதங்கள் பார்க்க கூடாது. இது ஜீவ ஒழுக்கம். அடுத்தது ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம் என்பது இறைவனை அடையக்கூடிய ஞான நெறி. இறைவன் ஒளி வடிவமானவன். அவனை வணங்குவதற்கு குலமோ கோத்திரமோ தேவையில்லை. உண்மையான உள்ளம் ஒன்றே போதும் என்று நினைப்பதே அறிவின் உச்சியாகிய ஞானம். ஞானத்தின் உச்சநிலை. இதற்கு ஞான ஒழுக்கம். இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இவற்றை வாழ்க்கையில் பின்பற்றினால் ஜீவ காருண்யத்தால் கிடைக்கக்கூடிய மோட்ச வீடு இந்த ஒழுக்கங்களை பின்பற்றுகின்ற பொழுதும் கிடைக்கும். இது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அழகான தத்துவங்களை வள்ளல் பெருமான் நமக்கு கூறுகிறார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அது என்ன தனித்திரு? நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இறைவனுக்குன்னு மனசுல தனியா ஒரு இடம் ஒதுக்கிட்டு இறைவனை பற்றி தனித்து சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை சிந்திக்கின்ற பொழுது வீட்டுல சமையல் ஆயிடுச்சா, பஸ் வந்துருச்சான்னு நினைக்கப்படாது. இறைவனை பற்றி மட்டுமே தனியாக சிந்திக்க வேண்டும். இது தனித்திரு. அடுத்தது விழித்திருன்னு சொல்றது, ஐம்புலன்களையும் அடக்கினால்தான், அடக்குகின்ற பொழுதுதான் இறை இன்பத்தை இறை அருளை நாம் உணர முடியும். அப்படி ஐம்புலன்களையும் அடக்கி மெய்யுணர்வோடு இருப்பதற்கு விழித்திருத்தல் என்று பெயர். அதற்கடுத்தது பசித்திரு. இந்த ஆன்மா இறைவன் திருவடியை அடையக்கூடிய ஞான பசியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதற்கு பசித்திரு என்று பெயர். இப்படி வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய எளிமையான மார்க்கங்கள் எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. மொட்டை அடிக்கிறது, பாத யாத்திரை நடந்து போறது, காசு செலவு பண்ணி ஹோமம் வளர்க்கறது. பைசா இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அப்ப எல்லாருமே
எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் எளிமையான முறையில் ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய வழிகளை வள்ளலார் சொன்னது போல யாருமே சொல்ல முடியாது. ஆன்மீக அன்பர்களே, சாவா மருந்தாகிய அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் திருப்பாற்கடலை சென்று கடைய வேண்டாம், திருவருட்பாவை படித்தாலே போதும். சாவா மருந்தாகிய அமிர்தம் கிடைத்துவிடும். வள்ளலாருக்கு கிடைத்த வாழ்வு மரணமிலா பெருவாழ்வு. உடலும் உயிரும் சேர்ந்து இறை ஒளியுடன் இரண்டர கலந்த வாழ்வு. மரணம் இல்லேன்னு சொன்னாலே அவன் உயிருடன் இருக்கின்றான் என்றுதானே பொருள். அப்படி பார்க்கின்ற பொழுது மரணத்தை வென்ற வள்ளலார் அன்றும் இன்றும் என்றும் யுகங்கள் தோறும் நம்முடன் வாழ்ந்து வருகின்றார். வாழும் ஒளி விளக்காக இருக்கின்றார். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி. மரணமில்லா பெருவாழ்வு வள்ளல் பெருமானுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சாத்தியம் என்பதை தமிழை துறை கண்டு வலம் வந்து நமக்கு எல்லாம் சாத்தியம் என்பதை இங்கே தங்குதடையின்றி பொங்கி வருகின்ற புதுவெள்ளமாக ஆரம்பிச்சதுதான் தெரியும். நமக்கு அவங்க முடிக்க போறாங்கன்னே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு சரி அடுத்தவங்க பேசணுமேன்றதுக்காக அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டு என்ன கேட்ட என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும். இதுதானே வள்ளல் பெருமானுடைய சிந்தனை இல்லையா? நம்ம மட்டுமா நல்லா இருக்கணும், நம்ம பக்கத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும், எதிர இருக்கவங்க நல்லா இருக்கணும், கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் இல்லையா? அந்த வகையில வள்ளல் பெருமானுடைய கருணைக்கு அவருடைய அருட்சிந்தனைக்கு நிகராக எதையும் சொல்வதற்கில்லை. அந்த காவித்துணியை பற்றி ஒரு அற்புதமான செய்தியை பதிவு பண்ணாங்க. உண்மையிலே துறவுக்கு போறவங்க அந்த வண்ணத்தில் உள்ள ஆடையை அணிவதை பற்றி அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்றத பதிவு செஞ்சாங்க. ஏன்னா நான் சொல்லும் போது ரொம்ப கவனமா சொல்லணும். கேட்டா இவர் நீங்கள் என்னன்னு கேட்டா காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும் பரமநிலையை எய்துதற்க. நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டதுனால உங்களுக்கு பரமநிலையை எய்துதற்குரிய மனப்பாங்கு வந்துகிறதா அப்படின்ற இதை அணிந்து கொள்வதனாலே நீங்கள் அந்த திருவுருளை உணர்ந்தவர்களாக, திருவுருள் வாய்க்கப்பெற்றவர்களாக இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஈசன்பால் அன்பு என்பது வெறும் புறத்து ஆடைகளை மட்டுமே வைத்துக் கொண்டு இருக்குமே ஆனால், அல்லது இங்கே அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலன்களை மட்டுமே வைத்துக் கொண்டு இருக்குமே ஆனால், கண்ணப்ப நாயனாருக்கு அவர் உடனே காட்சி கொடுத்திருக்க மாட்டார். ஏன்னு கேட்டா, நீ என்ன ரொம்ப சாதாரண ஆளா இருக்கிற, அருள் என்ன அவ்வளவு சீக்கிரம் வருமா, நீ அப்படிலாம் வரணும் இப்படிலாம் வரணும் அப்படின்ற ஒரு தோரணை அதெல்லாம் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க, உள்ளகத்து அமர்ந்து எனது உயிரில் கலந்து பாருங்க சொல்றாங்க. பாருங்க டெய்லி அவள் பிடிக்கிறவங்க அவங்க சும்மா நம்ம நான் ஏதாவது அப்படி மாறி போனேன்னா இல்லை நீங்க சொல்றது உலகத்து அமர்ந்து உயிரில் கலந்து உள்ள உட்கார்ந்துக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. நம்ம தான் அதை சரியா வச்சுக்கிறோமான்னு சொல்லி தெரியல. உள்ளத்தை சரியாக நாம் வைத்துக் கொள்வோமே ஆனால் அவங்க வர்றதுக்கு எப்பவும் ரெடியா இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி வரமாட்டேங்கிறோம். ஏன்னு கேட்டா, எனக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், இப்படிதான் இருக்கிறோமே தவிர எந்த வேலையை நம்மளா செய்யறோம். நம்ம செய்யறதுனால நினைப்பதெல்லாம் பிழை. நம்ம நினைக்கிற மாதிரி எதையுமே நம்மளால செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா, நம்ம உடம்பே நமக்கு முழு சுகமாக இருக்கிறதா என்பதா உங்க உடம்பு தானே இல்லையா? நீங்க சொல்றது அது கேட்காதா? அது உங்களுக்கு அது துணையா வராதா? கேட்க மாட்டேங்குது இல்லையா? சுத்த தேகத்தை உங்க உடம்ப நீங்க உங்க சுத்தமா வச்சுக்கிட்டீங்க, குறைஞ்சபட்சம் நோய் இல்லாம இருக்குமே ஆனால் நீங்க பாஸ். அவங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுவும் வள்ளல் பெருமானுடைய சித்தாந்தத்தை சொல்ல போகும்போது நீங்க சைவம் முதல்ல குறைஞ்சபட்சம் சைவம் ஆயிடும்.
இந்த நாள்ல ஒரு அருமையான செய்தியாக இதை பதிவு செய்கிறோம். இதுவரை இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் எல்லாருமே வந்து வள்ளல் பெருமான் சொன்ன இந்த கொலை தவிர்த்தவர்கள் தான் நீங்க இருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனாலும் கூட ஏதோ ஒருத்தர் ஒரு நெருக்கடியின் காரணமாக இருப்பார்களே, ஆனால் அவங்க விட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா உடம்பு திடமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நியூட்ரிஷன் வேணும். ஏன் நியூட்ரிஷன் வந்து சைவத்துல இல்லைங்களா? அதுல மட்டும்தான் இருக்காங்கன்னா எப்படிலாம் பேசுறாங்க நினைக்கிறீங்க? B12 வந்து கரிகாயில இல்லைன்னு சொல்றாங்க, அது தெரியல அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து சொன்னாங்க, அது சொந்த செய்தி தான் சொல்றேன் நான். B12 வந்து அதுல இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்லாம இருக்க முடியுமா என்ன? நிச்சயமே கிடையாது. நம்ம வாழையனை வந்து இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன உடம்பு சரியா இருக்கணுன்றதுக்கு என்ன வேணும்ன்றது சரியாவே வச்சிருக்கிறான். மருந்து சாப்பிட்டு அப்பெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. வள்ளல் பெருமானே நிறைய மருத்துவ குறிப்புகளை கொடுக்குறாங்களே இல்லையா? எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிடுறதுன்றது நம்ம செய்யக்கூடிய பிழை. அவங்க சொல்ற உணவு முறைக்கு வந்துட்டாலே நமக்கு வந்து பிடியே வராது. அற்புதமாக பேசினார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சு நிறைந்த பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம்.